திரு ராமதாஸ் அவங்க அதிமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி சமீபத்துல தகவல்கள் வருது. அதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். இப்போ நம்ம சமீபத்துல நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து ஆரம்பிப்போம். என்னன்னா அப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னா 3 எம்எல்ஏக்கள் ஆதரவா இருக்காங்க. ராமதாஸ் அவங்க தரப்புல பார்த்தோம்னா 2 எம்எல்ஏக்கள் ஆதரவா இருக்காங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா சமீபத்துல பாலு அப்படின்ற ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற பாத்தீங்கன்னா அந்த அன்புமணி ராமதாஸ் அவங்க தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரா ஏத்திருக்காங்க. இந்த பிஃபார்ம்ல கையெழுத்து போடுற அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்னம் அப்படின்றது எல்லாமே வந்து அன்புமணி ராமதாஸ் தரப்புல தான் 2026 வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலை வந்து ஆன்லைன்ல சொல்லியிருந்தாரு. அப்ப பேட்டி கொடுத்துலாம் சொல்லியிருந்தாரு. சோ வந்து பார்க்கும் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் படி பார்க்கும் வந்து இப்ப சின்னம் எல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்க தரப்புல இருந்தாலும் ராமதாஸ் அவங்கன்ற வந்து திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் தெரியுது. என்ன பண்ணணும், திமுக கூட்டணியில வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காங்க. இப்படி விடுதலை சிறுத்தைகளும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ஒரே கூட்டணியில இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இருந்திருக்காங்க. இந்த 90 ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கூடுதாங்கி அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கூடுதாங்கி அப்படின்னு சொல்லிட்டு திரு ராமதாஸ் அவங்களுக்கு இந்த பேர்லாம் சுட்டியிருக்காங்க, பாராட்டுலாம் தெரிவிச்சிருக்காங்க. 2011 பாத்தீங்கன்னா இதே திமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 30 சீட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு 10 சீட்டு எடுத்து போட்டி போட்டாங்க. அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 3 சீட்டு வந்து ஜெயிச்சிருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 சீட்டு ஜெயிக்கல. அப்பதான் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணியில விஜயகாந்த் அவங்க பங்கு பெற்றாங்க. ஆனா இப்ப திமுக கூட்டணியில வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறதுனால நாங்க வந்து இப்ப ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி 123 சீட்ல தான் வந்து திமுக போட்டி போட்டாங்க. அந்த கூட்டணி அப்படின்னு வச்சு பார்த்தா கூட 180 சீட்டு கிட்ட வந்து சின்னத்துல போட்டி போட்டாங்க. அந்த 123 சீட்ல தான் வந்து இந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து போட்டி போட்டாங்க, நேரடி வேட்பாளர் போட்டி போட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் வந்து இந்த தடவை வந்து டபுள் சீட்ல ஒரு 10 சீட்டாவது கேட்பாங்க. ஸோ ஒரு 4 சீட் ஜாஸ்தியா கேட்பாங்க. கம்யூனிஸ்ட்லாம் வந்து இன்னும் 2 சீட்டாவது ஜாஸ்தியா கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வருது. ஸோ வந்து பார்த்தோம்னா திமுக கூட்டணியில வந்து திமுக அப்படின்ற கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10ல இருந்து 20 சீட், ஒரு 10 சீட்டாவது விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுக்கான அந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய எதிர்மன நிலை அது வந்து ஜாஸ்தியாயிட்டு இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. எவ்வளவு போகும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி டயத்துல தான் தெரியும். சோ இந்த மாதிரி போற டயத்துல ஆல்ரெடி சீட்டு கம்மியாகுது. இப்ப நம்ம எவ்வளவு திமுக கூட்டணியில திமுக அதிக சீட்ல போட்டி போடுதோ அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி கிடைக்கும். இப்ப ராமதாஸ் அவங்க வந்து இந்த கூட்டணியில வந்தாங்கன்னா ராமதாஸ் அவங்கள ஹெட் வெயிட்னு சொல்லி சொல்லல, அவங்க திமுக கூட்டணிக்கு வெயிட்னு சொல்லி சொல்லல. ஆனா இந்த கூட்டணியில புதுசா எந்த கட்சி வந்தாலும் இந்த திமுக அப்படின்ற கட்சிக்கு இந்த எலெக்ஷன் படி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் படி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு வெயிட்டா இருக்கும். சோ என்னதான் திமுக வந்து தேமுதிக எல்லாம் உள்ள கொண்டு வந்து பார்த்து போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா கூட, ஆனா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால திரு ராமதாஸ் அவங்க வந்து திமுக கூட்டணி போகணும்னு நினைச்சா கூட அவங்க வந்து அக்காம்பனி பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன்னா தேமுதிக அவங்களோட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ராமதாஸ் அவங்களுக்கு இன்னமும் அந்த பவர், அந்த மவுஸ் அப்படின்றது ஜாஸ்தியா தான் இருக்கு. இப்ப ஒரு 5% வாக்கு எடுத்திருந்தாங்க, 6% வாக்கு எடுத்திருந்தாங்க. சோ வந்து ஒரு 3% வாக்கோட வருவாரு. ஆனா அந்த தேமுதிக அப்படின்ற கட்சிக்கு பாத்தீங்கன்னா 1% கம்மியா தான் வாக்கு இருக்கு. சோ வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வெயிட் அப்படின்றது வெயிட்டேஜ் வந்து இப்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ வந்து இந்த மாதிரி ஒரு கட்சியை சேர்க்கிறப்போ அந்த கூட்டணியில வந்து சீட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுனால இயற்கையா அவரு திமுக கூட்டணி போறது இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரெண்டுமே இருந்து போறதுன்னா வாய்ப்பு இருக்கும். ஆனா இவர் தனியா போறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.